இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் என்ன ரீசன் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து இதை கொடுக்க விட மாட்டாங்க, ஒன்றிய அரசும் இங்க இருக்கக்கூடிய அடிமை அரசுன்னு சொல்றாரு. இந்த அடிமை கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த பணத்தை வந்து கொடுக்க விட மாட்டாங்க. அப்ப மக்களுக்கு இந்த பணம் போய் சேராது, அதனால நான் முன்னாடியே கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஒண்ணு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது, உண்மைதான் அது. தேர்தலை முன்னிட்டு வந்துட்டு நாம வந்து இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, மக்களுக்கு பரிசு தொகைகள் இதெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது, தேர்தல் ஆணையத்துடைய விதி அதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் ஆணையம் வந்து இப்ப புதுசா கொடுத்தாதான் உங்களுக்கு தடை போட போறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை என்பது டிஎம்கே ஆட்சி ஏற்ற பிறகு உடனடியாக கொடுக்கல, 28 மாதங்கள் கழித்து இந்த தொகையை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும், மத்திய அரசுக்கு தெரியும், மாநில அரசுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பொதுமக்களுக்கே நல்லாவே தெரியும். அப்ப தேர்தல் ஆணையம் திடீர்னு வந்துட்டு நீங்க வந்து எப்படி இப்ப 5000 ரூபாய் நீங்க கொடுப்பீங்க இல்ல 1000 ரூபாய் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட தொகை, இது நல்லா தெரியும். மகளிர் உரிமை திட்டம்ன்ற பெயர்ல தான் உங்களுக்கு உதவித்தொகைன்ற பெயர்ல கொடுக்கறப்ப இது எப்படி உங்களுக்கு வந்துட்டு தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட நிதியாக இது பார்க்கப்படும்? இல்ல.